ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் சமையல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நம்ம கடையில் நல்ல கிறிஸ்பாக மொறுன்னு வாங்கி சாப்பிட்ற அந்த பட்டர் முறுக்கை நம்ம வீட்டிலே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் எடுத்து வச்சாச்சு. பொட்டுக்கடலை மாவு, அரிசி மாவு, அப்புறம் கடலை மாவு. அரிசி மாவு இல்லைன்னா நம்ம இடியப்ப மாவு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா கிறிஸ்பாக தான் உங்களுக்கு முறுக்கு வரும். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக பட்டர் சேர்த்ததுக்கப்புறம் அதை நம்ம கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை கையில் பிடிச்சு பார்க்கணும். இது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அடுத்தது தண்ணி சேர்த்து அதை சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கடாயில் நல்லா எண்ணெய் சூடு பண்ணதுக்கப்புறம் இதில் மாவை போட்டு அதை நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த முறுக்கை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் வரைக்கும் நல்லா கிறிஸ்பாக மொறுன்னு இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ரொம்ப செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டை இந்த சேனலுக்கு கொடுங்க.